உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சமுதாயத்தில் பல குழப்பங்கள் இருக்கு. மாத விளக்கின் போது செக்ஸ் பண்ணலாமா, விரத நாட்களில் செக்ஸ் பண்ணலாமா, இல்லை வேற நோய்க்கு மாத்திரை எடுக்கும்போது செக்ஸ் பண்ணலாமா, இப்படியெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். பொதுவாக உங்கள் ஒய்ஃபாக இருக்கிற பட்சத்தில், மனைவி கணவன் இருக்கிற பட்சத்தில் மாத விளக்கின் போது செக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஏற்கனவே செக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் நோய் இல்லைன்னு எடுத்துக்கிட்டு செக்ஸ் பண்ணலாம். மாத விளக்குனால எந்த நோயும் வராது. ஏன்னா அந்த வர்ற ரத்தம் அது கழிவு பொருள் அல்ல. அது ஒரு ஒரு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரத்தம் தான். அது ஒரு குழந்தையை வளர்க்கிறதுக்கான ஒரு மெத்தையாக கர்ப்பப்பையில் இருக்கும். அதுலேருந்து ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் தயார் பண்ண முடியும். அதனால அது ஒரு மோசமான பொருள் அல்ல. இல்லை வேற யாராவது ஒரு பெண் மாதவிலக்கு வரும்போது பண்ணலாமான்னா அதில் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அவங்க நிலைமை என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு HIV இருக்கலாம், இல்லை பால்வினை நோய்கள் இருக்கலாம். அந்த ரத்தம் போடும்போது நோய் தொற்று வாய்ப்பு ரொம்ப அதிகம். உங்கள் கணவன் மனைவி நீங்கள் ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு வந்திருக்கும் ஏற்கனவே. அதனால் ரெண்டு பேருக்கு நோய் இல்லைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அந்த நேரத்தில் உறவு வச்சுக்கலாம். விரத நாட்களில் உறவு வச்சுக்க கூடாதா? அது உங்களுடைய பர்சனல். ஏன் அப்படின்னா அது மதம் சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த விஷயம். விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை, தடை எதுவும் இல்லை. உங்கள் மத கோட்பாடுகள் தடை பண்ணுனா அது அவங்களுடைய மத கோட்பாடுகள் தான். மற்றபடி விஞ்ஞானபூர்வமாக அதில் எந்த தீங்கும் இல்லை. நோய்களுக்கு மருந்து சாப்பிட்றேன், இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். எப்பெல்லாம் செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் இப்போ பேசிடுறேன். நம்ம பலமுறை எப்படி செக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். எப்பெல்லாம் செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நோய்கள் சாதாரண ஒரு ஜுரம் இருக்குது, செக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆண்களுக்கு நல்ல ஜுரம் இருக்கும்போது விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், செக்ஸ் பண்ணுற ஆர்வமும் இருக்கும். எப்பெல்லாம் செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒருத்தருக்கு தொற்று நோய் இருக்குது, காச நோய் இருக்குது, இல்லை கொரோனா இருக்குது, இல்லை பால்வினை நோய் இருக்குது. இந்த மாதிரி நோய்கள் இருக்கும்போது அது இன்னொருத்தருக்கு தொற்றும். அப்போது உடலுறவு வச்சுக்கக்கூடாது. சாதாரண ஜுரம் போல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அவங்க வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அடுத்து, ஒரு பெண்ணுக்கு அல்லது ஆணுக்கோ வயது கம்மியாக இருக்குது, 16 வயது, அவங்க சம்மதித்தாலும் அவங்களோட உறவு வச்சு கொள்ளக்கூடாது. அவங்க சம்மதம் ஆகாது, அவங்களோட உடலுறவு கூடாது. ஒருத்தருக்கு மனநிலை சரியில்லை, அவங்க சம்மதித்தாலும் அது சம்மதம் அல்ல. மிரட்டி, பயமுறுத்தி, ஆயுதத்தை வச்சு, இல்லை பல்வேறு வகையில் ஏதோ வகையில் ஒரு கொவர்ஷன்னு சொல்லுவோம், ப்ரொமோஷன், பணம், ஏதாவது ஒரு வகையில் அப்படி பண்ணுறதும் தவறு. பால்வினை நோய்கள், தொற்று நோய்கள் இருக்கும்போது உறவு கொள்ளக்கூடாது. இந்த கேஸ் இந்த நேரங்கள்ல எல்லாம் கவனமாக இருக்கணும். தேவையற்று இதில் இறங்கும்போது லீகலாகவும் பிரச்சனை வரலாம், தொற்று நோய் வரலாம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ள வரலாம். முன்ன மகாத்மா காந்தி, மகாகவி பாரதி கூட 14 வயதிலேயே கல்யாணம் பண்ணி செக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க போக்சோ சட்டத்தின்படி அதெல்லாம் சிக்கலாக மாறும். நீங்கள் கணவனாகவே இருந்தாலும் முதல்ல குழந்தை திருமணம் சட்டப்படி செல்லாது. இப்போ அப்படி தெரியாமல் பண்ணிட்டா கூட நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா அது குற்றம்தான், அது சிக்கலாயிடும். அப்போ வயது வரும் வரை நீங்கள் அதை வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாமே எப்போ செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு. மற்ற நேரங்களில் விஞ்ஞானம் படி நீங்கள் விரத நாட்களோ, இல்லை தீட்டு வரும் நாட்கள்லையோ, மாதவிலக்கு வரும் நாட்கள்லையோ, இல்லை சாதாரண ஜுரம், தலைவலி, உடல் சரியில்லை, அதுக்கான மாத்திரை சாப்பிடும்போதோ தாம்பத்திய உறவுல எடுக்கலாம், எந்த தடையும் இல்லை. ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடுமையான சண்டை போட்டுக்கிறாங்க, அது முடிஞ்ச உடனே செக்ஸ் வச்சுக்கலாமா? வச்சுக்கிறது நல்லது.
உங்கள் சண்டை அந்த கோபம் எல்லாம் காணாமல் போயிடும் நீங்கள் செக்ஸ் முடிக்கும்போது. ஆனால் ஒரு பார்ட்னர் ரொம்ப கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னா தவிர்ப்பது நல்லது. ஏன்னா செக்ஸையும் அவங்க தப்பாக எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த பெண்ணை நீங்கள் ரொம்ப திட்டிட்டீங்க, அடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணால் அந்த பெண்ணுக்கு மன வருத்தம் இருக்கும். என்னை உபயோகப்படுத்திக்கிறான், யூஸ் பண்ணுறான்னு அவங்க நினைக்கலாம். கடுமையான மன உளைச்சல் இருக்கும். ஆனால் பொதுவாக உங்களுக்குள்ள மிகப்பெரிய உங்கள் கணவர் பெரிய கிரிமினலாக இல்லை, பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு மன வருத்தமான சண்டைன்னா செக்ஸு பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் இதை பேசி தீர்க்கிறதுக்கு பதிலாக இந்த செயல்பாடு உங்களுடைய பிரச்சனைகளை எளிமையாக தீர்த்துடும். ஆல்கஹால் சாப்பிட்டு செக்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக செக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்கஹால் ஆரம்பத்தில் விரைப்புத்தன்மை அதிகமாக்கும், விந்து வர்றதையும் கொஞ்சம் டிலே பண்ணும். ஏன்னா ஒரு எக்ஸைட்டேஷன் இருக்கும். நிறைய ஆல்கஹால் குடிச்சிட்டிங்கன்னா விரைப்புத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் ஆல்கஹால் குடிச்சிங்கனாலும் விரைப்புத்தன்மை குறையும். ஆல்கஹால் சாப்பிட்டு செக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் ஒரு விஷயம், அந்த பெண்ணோட கன்சென்ட், அதான் நம்ம அதில் போன முறை சொல்ல, கன்சென்ட் வாங்கணும். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உறவு கொள்ளக்கூடாது. கன்சென்ட். பெண்ணுக்கு உறவு விருப்பம் இல்லாமலே நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்டு நிறைய சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை மீறி தவறாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க.